நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஜூன் மாதம் வியாழக்கிழமை 4/6/2026 தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 21ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 தொடக்கம் 11:30 வரை, பின் மாலை 12:30 தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்த சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:52 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைய நாளிற்குரிய திதியாக இன்று இரவு 9:46 வரை சதுர்த்தி திதியும் பின்பு பஞ்சமி திதியும் நிலவுகிறது. அடுத்த இன்றைய நாளிற்குரிய நட்சத்திரமாக இன்று அதிகாலை 12:10 வரை பூராட நட்சத்திரமும் பின்பு உத்திராட நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து சந்திராஷ்டம நட்சத்திரங்களை பார்க்கலாம். இன்று அதிகாலை 12:10 வரை ரோஹிணி நட்சத்திரமும் பின்பு மிருகசீரிட நட்சத்திரமும் நிலவுகிறது. ரோஹிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் கஜானனம் சந்திரசமானவர்ணம் சுதந்தபாசாம் குஜலிட்டுகானி கஸ்தைர்ததானம் கமலாசனஸ்தம் விக்னேஸ்வரம் நௌமி சதா பிரசன்னம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் நாள் 4/6/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று குரு வாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசீரராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேரதிசை என்று போற்றப்படுகின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இவ்வாறு இன்று இந்த குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமையிலே வியாழ பகவானை வழிபாடு செய்வதோடு இன்றைய தினம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயக பெருமான், சங்கடங்களை எல்லாம் தீர்ப்பவராக தேய்பிறை சதுர்த்தியிலே சங்கடகர சதுர்த்தி விரதம் என்கின்ற வகையிலே விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய இந்த சங்கடகர சதுர்த்தி அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் வழிபாடுகள்
உற்சவங்களில் நாம் கலந்து இறை பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். விநாயகப் பெருமானிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது தலையிலே 5 தரம் கைகளை நேராக பிடித்து குட்டி வணங்க வேண்டும். கைகளை மாறி பிடித்து காதுகளை பிடித்து தோர்பிகி கர்ணஹா என்று, இந்த தோர்பிகி கர்ணஹா என்பது மருவி தோப்பு கரணம் என்று வந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த விநாயகருடைய வழிபாட்டிலே கணேசஸ்ய சமுகே குட்டனம் பஞ்சவாரம், 5 முறை விநாயகருக்கு முன்னாலே குட்ட வேணும். முஷ்டி முத்ராம் பகுர்வீத மத்தியமாங்குலி மத்தியகே, இந்த முஷ்டி முத்திரையினால தான் குட்டணும். இப்போ சில பேர் நாம் தெரியாமல் குட்டுற பொழுது கையை இப்படி பிடிச்சி குட்டுவார்கள், அல்லது இப்படி மாறி குட்டுவார்கள். அப்படியெல்லாம் குட்டப்படாது. இந்த கட்டை விரலை உள்ளே மடக்கணும். இது முஷ்டி முத்திரை. முஷ்டி முத்ராம் பகுர்வீத மத்தியம அங்குலி மத்தியகே, நடுவிரலின் நடுமொழி மத்தியம அங்குலி மத்தியகே, நடு விரல் நடுமொழியினாலே விநாயகருக்கு முன்னாலே 5 தரம் குட்டி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும், கைகளை மாறி பிடித்து தோர்பிகி கர்ணஹா என்று கைகளை மாறி பிடித்து இருந்து எழும்புகின்ற பொழுதிலும், இந்த உடல் ரீதியான ரோகங்களை நீக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகருடைய வழிபாட்டிலே இருக்கிறது. இப்போல்லாம் நமக்கு வைத்தியர்கிட்ட போகிறோம், உடம்பு சரியில்லை என்ன, அவர் 100 வாட்டி தோப்புக்கரணம் போடு, முட்டுக்கால் சரியாயிரும், கைகால் உழைவு சரியாயிரும் என்று வைத்தியர் இப்போ சொல்லுவார். அதை கேட்டோடனே செய்கிறோம். முன்னைய காலத்தில் இந்த கோவிலில் போய் தோப்புக்கரணம் போடு, தலையில் குட்டி வணங்கு, அங்க பிரதர்ஷனம் பண்ணினா அதை நாங்கள் வெட்கப்படுவோம். ஆனால் டாக்டர்கிட்ட போனோன்னே நீ நட, ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் நட என்பார்கள். நடக்கிறோம். உட்கார்ந்து எழும்புகிறோம். இதை நம் முன்னோர்கள் இறை வழிபாட்டோடு பக்தியோடு சேர்ந்து, வழிபாடு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்துக்கான நோய்களை எதிர்க்கின்ற சக்திகளையும் கொண்டதாக நம் வழிபாட்டிலேயே வைத்தார்கள். தலையிலே குட்டி கொள்வது, காதுகளை பிடித்து தோப்புக்கரணம் போடுவது, அங்க பிரதர்ஷனம் செய்வது, ஆலயத்தை பலம் பெறுவது, இவை எல்லாமே நமக்கு ஒரு உடல் பயிற்சியாகவும் நோய்கள் வராமல் தடுக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாகவும் இந்த வழிபாட்டிலேயே கண்டவர்கள். அவ்வாறு நாமும் இந்த ஆலயங்களிலே சென்று இவ்வாறான வழிபாடுகளை செய்ய வேண்டும். ஆலயத்தில் போய் தலையிலே குட்டி கும்புறதுக்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. இறை சன்னிதானத்திலே இவரோட பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற நல்ல எண்ணம் பெற வேண்டும். அவ்வாறு ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்வதோடு இந்த சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானத்திலே சிதறுதங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சங்கடங்களை நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழுகின்ற வகையிலும், இந்த வியாழக்கிழமையிலே குரு பகவானாகிய வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை வழிபாடு செய்தும், விநாயகப் பெருமானுக்கு பிரார்த்தனை செய்தும், அவருக்கு விருப்பமான மோதகம், கொழுக்கட்டை, வாழைப்பழம், மாம்பழம் நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் எல்லா நன்மைகளும் உண்டாகும். எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக இருந்தால் நடப்பவையெல்லாம் நல்லதாக அமையும் என்ற நல்ல சிந்தனையோடு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதிக்குள் நுழையலாம்.
தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 4/6/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே வெற்றியும் சிறப்பும் உண்டு. எதிர்பார்ப்புகளே அனுகூலங்கள் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மன நிறைவு இருக்கும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசிரம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு. எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் உண்டு. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி, மிருகசிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்தநிலைகளை கொடுக்கும், அலைச்சல்களை கொடுக்கும், மனச்சஞ்சங்களை கொடுக்கும். பொறுமை, நிதானம் தேவை. கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயிலியம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளே நல்ல மேன்மைகள் அமையும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்தரம் உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு. வாழ்வில் எதிர்பார்க்கின்ற சில அதிர்ஷ்டங்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி, உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளே நல்ல சிறப்புகளும் மேன்மைகளும் அமையும். துலாம் ராசி, சித்திரை 3, 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு. உறவினர் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. எதிர்பார்ப்புகளே வெற்றிகளும் சிறப்புகளும் அமையும். விருச்சிக ராசி, விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மந்த நாளாக அமையும். தொழில் முன்னேற்றங்களிலே சிரமங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். பொறுமை, நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளே அனுகூலங்கள் உண்டு. மகர ராசி, உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இருப்பவர்கள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கும்பராசி, அவிட்டம் 3, 4, சதயம், புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இருப்பவர்கள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். நிதானம் தேவை. மீனராசி, புரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அலைச்சல் அதிகமாக இருக்கும், பண விரயம் இருக்கும், தொழில் சார்ந்த வேலைப்பளுக்கள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை, இன்று எங்களுடைய மாதாந்த விரதங்களிலே மிகச்சிறப்பு வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அமைகின்றது. பொதுவாக ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒரு தத்துவங்கள், ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. இதிலே சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை நினைந்து வழிபட்டு அருள் பெறுகின்ற நாளாக அமைகின்றது. சங்கடங்களை தீர்க்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. நாங்கள் வழிபாடு என்று வருகின்ற பொழுதே எங்களுடைய எண்ணங்களிலே தூய்மையை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய உடலிலே தூய்மையை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய சிந்தனை இறைவனோடு ஐக்கியப்படக்கூடிய நிலைகளை கொண்டு வர வேண்டும். விரதம் என்கின்ற பொழுதே அந்த விரதத்துக்குரிய மிக சிறந்த அனுகூலம் உணவு. உணவை குறைப்பதனால்தான் உணர்வுகள் ஒருநிலைப்படுகின்றன. இறைவன் எங்களை பட்டினி கிடக்க சொன்னாரா என்று சில பேர் கேட்பார்கள். அப்படி அல்ல. நீங்கள் அதிகமாக உணவை உட்கொள்கின்ற பொழுது ஒரு நேரம் உங்களுடைய சிந்தனை ஒரு காலமும் உங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்காது. அதுதான் மிக உன்னதமான முக்கியமான விடயம். உணவு குறைந்தால்தான் உணர்வுகள் ஒருநிலைப்படும், சிந்தனை ஒருநிலைப்படும். அதனால்தான் விரதம் என்ற அனுஷ்டானத்தை நாங்கள் எங்களுடைய சமயத்திலே முக்கியத்துவமாக கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் இறைவனோடு ஒன்றிய நிலையில் இருக்க வேண்டுமென்றால் உணவுகளை குறைத்து இறை சிந்தனையை எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். பொதுவாகவே ஊரிலே ஒரு கொடியேற்றம், ஒரு திருவிழா, மகோற்சவங்கள் ஆரம்பித்தால் அந்த 10 நாட்களும் அந்த கிராமமே விரதமாக இருப்பார்கள். என்றால் இறை சிந்தனை அவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். இறைவனுடைய தன்மைகள், இறைவனுடைய திருவருள்கள் அவர்களுக்கு படர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணப்பாங்கு, அத்தோடு தூய்மையும் உள்ளமும் உடலும் தூய்மைப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு அதிகமாக இருக்கின்ற ஒரு காரணம் விரதத்திலே முக்கிய பங்கை தருகின்றது. அந்த வகையிலே இன்று அமைகின்ற அந்த சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுடைய பூரணமான திருவருளுக்கு ஆட்கொள்ளப்படுகின்ற ஒரு நாளாக அமைகின்றது. எண்ணங்களாலும் செயல்களாலும் நாங்கள்
தினமும் பலவிதமான சிரமங்களை எதிர்கொண்டு இருக்கின்றோம். அந்த சிரமங்களை சங்கடங்களை நீக்கக்கூடிய காலமாக அந்த மாதத்திலே வருகின்ற இந்த சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் இந்த சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமி கழிந்த 3ஆம் 4ஆம் நாளிலே அமையும். அப்படி அமைகின்ற பொழுது அந்த நாளிலே விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டு திருவருளை பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக இந்த விநாயக வழிபாட்டிலே மிகச் சிறப்பு வாய்ந்த வழிபாடு இந்த சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்றது. இதிலே அவருக்கு பிரியமான அருகம்புல் அர்ச்சனை, அருகம்புல்லினாலே மாலை அணிவித்தல், அவருக்கு தீபம் ஏற்றி வைத்தல், அர்ச்சனை பண்ணுதல், அவரை வழிபடுகின்ற முறைகளிலே அவருக்கு மிக பிரியமான வழிபாடு விநாயகப் பெருமானை குட்டனம் செய்வது. 5 முறை தலையிலே குட்டி 2 காதுகளையும் பிடித்து கொண்டு 5 முறை தோப்பு கரணம் போட்டு 21 தடவை விநாயகரை வலம் வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத வெற்றிகளும் சிறப்புகளும் உங்களை நாடி வரும். அது பொறுமையாக நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். சில பேருக்கு அந்த எண்ணிக்கை சரியாக இருக்காது. எனவே ஒரு 21 சில்லறை காசுகளை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வலம் வருகின்ற பொழுதும் அதை உண்டியலை அந்த முன்னாடி போட்டுக்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணிக்கை கணக்கு தெரியும். 21 காசு கையில் இருந்தால் ஒவ்வொரு வலம் வரும்போதும் உண்டியலில் ஒரு காசை போட்டால் உங்களுக்கு சரியாக அந்த பலம் இருக்கும். உங்களுடைய எண்ணமும் விநாயகரை பிரார்த்தித்த வண்ணமே இருக்குது. நீங்கள் எண்ணிக்கை எண்ண தேவையில்லை. அந்த காசை போட்டே உங்களுக்கு 21 முறை நீங்கள் பலம் பெறலாம். இது மிக சுலபமான ஒரு வழிபாடு. இந்த விநாயக வழிபாட்டிலே சங்கடகர சதுர்த்தி எங்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களையும் நீக்கி எங்களுக்கு நல்ல திருவருளை தருகின்ற ஒரு அற்புதமான விரதமாக அமைகின்றது. அதை பின்பற்றி செயல்பற்றி அனுகூலங்களை பெறுங்கள். நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக செருக்கஞ்சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. இக்குறளினுடைய பொருளாக செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவனுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். செருக்கஞ்சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. இக்குறளினுடைய பொருளாக செருக்கஞ்சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவனுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.